4 முனை போட்டின்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். இட்ஸ் ரியலி அவுட் அண்ட் அவுட் 3 கார்னர்ட் கண்டெஸ்ட் தான். திமுகலாம் பல வருஷமா சொல்லிட்டுங்க 210 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னா அறிவாலய வாசத்தில் கடலை வச்சுக்கணும் கூப்பிட்டு வந்தப்ப ஒரு சீட்டுன்னு கொடுக்குறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்படுறாங்க. பயம்ன்றதா அச்சம்ன்றதான்னு தெரியல எனக்கு. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்ததில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை. விஜய் நான் இனி சினிமாக போக மாட்டேன்டான்னு எல்லாத்தையும் பரனில் கட்டி போட்டு கோதாவில் இறங்கிட்டார் பாருங்க, சீரியஸ் பிளேயரா. அது ஜனங்களை கான்ஃபிடென்ஸ், ஓகே ஹியர் இஸ் எ மேன். ஸோ பிஜேபி பணத்தை வச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி திமுக இங்கே அதே தான். பிஜேபி இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாட்டில் திமுக. அங்கே மோடி மீடியாவை மடக்குனார்னா இவர் மீடியாவை. எய்தர் விஜய் வில் பி த கிங் ஆர் கிங் மேக்கர். விஜயுடைய ஆதரவு சப்போர்ட்டு இருந்தால்தான் ஆட்சி அமைய முடியும். கடல் நீரை குடிநீர் ஆக்குவேன் அப்படி ட்ராமாலாம் போடுறீங்க இல்லையா? Why you have not implemented all those things during your tenure for the last 30 years? இப்போ இந்த ஆள் செய்கிறாருன்னா let us give him a chance. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சும் இப்படி நீங்கள் ஃபால்ஸ் உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், 38% இளைஞர்கள் மட்டுமே இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறப்போ தாவேகாக்கு இளைஞர்கள் அணி ஓட்டு அதிகமா விழுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது எந்த அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தை பிரிக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஃப்ராங்காக கேட்டிங்கன்னாமா, காலையில் நான் தினத்தந்தியில் கூட ஒரு ஃபோன் இன்டர்வியூ கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் 234 தொகுதியிலையும் 3 முனை போட்டி தான் இருக்குது. நான் 4 முனைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா சீமான ஒரு அணியாக வச்சுருக்காங்க. நான் அதை குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் அந்த அணி ஒரு சீரியஸ் கண்டெண்டர் போட்டியில் பெருசாக இருக்கிறதுன்றது ஒரு 4-5 தொகுதிக்கு மேலே தேராதுங்க தமிழ்நாடு பூரா. அப்போ ஒரு 230 இல்லை 225 தொகுதியில் உங்களுக்கு மும்முனை போட்டி கடுமையாக இருக்க போகுது. மும்முனைனா தாவேகா தனியாக ஒரு அணி, திமுக ஒரு 21, இது வரைக்கும் 21 கட்சி, அது ஒரு பேண்ட் வேகன் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஒரு கூட்டணி. அடுத்ததான் அதிமுக, அவங்களும் ஒரு 7-8 பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 கூட்டணிகள் தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் உண்மையிலே ஒரு 200-225 தொகுதியில் சண்டை போட போகிறாங்க. ஒரு 3-4 தொகுதியில் மேக்சிமம் ஒரு 10 தொகுதியில் அதுவும் களத்தில் இருக்கலாம். எது 4வது அணின்னு சொல்கிறது. அதுக்காக இது 4 முனை போட்டின்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். இட் இஸ் ரியலி அவுட் அண்ட் அவுட் 3 கார்னர்ட் கண்டெஸ்ட் தான் தமிழ்நாட்டில். 3 கார்னர்ட் கண்டெஸ்ட் தான். அப்போ என்னுடைய இன்றைய ரீடிங் என்னன்னா, இந்த 3 பேருமே ஓரளவுக்கு, அதாவது ஒருத்தருக்கு 28%, யாருக்குன்னா என்ன கேட்காதீங்க, 28%, ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 32, இப்படி தான் மோரார்லெஸ் இந்த டிஃப்ரென்ஸை எலெக்ஷன் கேம்பெயின்லேயோ அல்லது வரும் நாட்களிலோ மேனேஜ் பண்ணிடலாம். இது குறையலாம், அல்லது கேப்பை ஃபில்அப் பண்ணிடலாம். முதல்ல இருக்கிறது 2வதுக்கு வரலாம், 2வதுல இருக்கிறது 3வதுக்கு போகலாம், 3வதுல இருக்கிறது 2வதுக்கு வரலாம். எனிதிங் மே ஹேப்பன் பிகாஸ் தெர் ஆர் டைம். ஒரு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குங்க. தலைவர்கள்லாம் கேம்பெயினுக்கு போகிறாங்க, தேர்தல் அறிக்கைகள்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் விட போகிறாங்க, இதெல்லாம் இருக்குங்க. கேண்டிடேட்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 10% மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதனால் ஆஸ் ஆஃப் நவ் டுடே ஐ ஆம் நாட் இன் எ பொசிஷன் டு அசஸ் தி கரெக்ட் சிச்சுவேஷன். இவங்க ஜெயிச்சிருவாங்க. திமுகலாம் பல வருஷமாக சொல்லிட்டுங்க 210 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னா அறிவாலய வாசத்தில் கடலை வச்சுக்கணும் கூப்பிட்டு வந்தப்ப ஒரு சீட்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ தட் ஷோஸ் தர் இதுதான் ஃபியர் சைக்காசிஸ். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பயப்படுறாங்க. பயம்ன்றதா அச்சம்ன்றதான்னு தெரில எனக்கு. அச்சம்தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சப்படுறாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக தங்களுக்கு வழக்கமாக விழுந்துட்டு இருந்தில்ல திமுக அதிமுக அதிமுக அதிமுக, அந்த வாக்குகள்
இந்த சேதாரமாக ஆகும் போல இருக்கு. எந்த பக்கம் போவோம், எந்த பக்கம் எது திரும்போன்றது தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷன் வாங்க ஆங்கிலத்தில் ஒரு மாதிரியா இருக்குது. இதனால் வந்து பயப்படுறாங்க. நமக்கு வழக்கமாக கணக்கு போட்டு 2-2-4 இப்போ சொல்ல முடியாது. மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன் திஸ் 2026 இஸ் நாட் எ ப்ரிடிக்டபுளாக நம்ம பண்ணிட முடியாது. அதில் நீங்கள் சொன்ன ஃபேக்டர் யங் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இவங்களில் 70% இப்போ விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. நான் இதை விட இன்னொரு ஃபிகர் சொல்லுவேன் அடிக்கடி. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறவர்கள் பர்சன்டேஜ் 70-72 என்றைக்குமே தாண்டினதில்லை. 50-60 ஆயிருக்கு, ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஏன் இது நான் யோசித்து பார்த்ததில் என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன தோன்றுச்சுன்னா, மாற்றமே இல்லை. இவன் மாதிரி அவன் எரிஞ்ச கட்சியில் எது நல்ல கட்சி, எரிஞ்ச கொல்லிலன்னுவாங்க. அது மாதிரி திமுக அதிமுக ஃப்ரம் 67 ஆன்வர்ட்ஸ் எவ்வளோ நாளா, ஒரு 60 வருஷமா சலிச்சிட்டாங்க, அழுத்துட்டாங்க. அடப்போயா இவன் போனா, கொஞ்ச நாள் இந்த நோட்டாவுக்கு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க, அதுவும் போர் அடிச்சு போச்சு. மாறி இவன் தான் வரான் போயான்ட்டாங்க. ஸோ இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறதால அந்த செக்ஷன் என்னுடைய நம்பிக்கை வில் கம் அவுட் ஃபார் ஓட்டிங். அது வந்ததுன்னா, அது ஏன் ஓட்டு போடாமல் வரலன்னா, இந்த 2 கட்சியும் பிடிக்காம தான் ஓட்டு போடாமல் இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவாக தெரியல. இவர் வந்தால் போடுவார் யாருன்னு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு அந்த 30%ல் பெரும்பகுதி, ஏன்னா கொஞ்சம் பேர் முடியாத வராமல் இருந்திருப்பாங்க, உடல் நலம் சரியில்லாமல் அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் எதிர்த்தவர்கள் நான் கணக்கில் சேர்க்கலை. மெஜாரிட்டி அந்த ஓட்டு போட வராதவங்களில் 80-90% ஹேட் தீஸ் 2 பார்ட்டிஸ். அதனால தான் வராமல் இருக்காங்க. 10% ஒன்றா அதர் ரீசன்ஸாக இருக்கலாம், வெளியூர் போயிருந்திருப்பாங்க, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. அது அந்த 80-90% ஆட்கள் நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ அவங்க வரும்போது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. இப்போ கேரளாலாம் 80-85-90%லாம் வாக்கு பதிவாகும். நெவர் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஹை பர்சன்டேஜாக வராது. காரணம் என்னென்னா, இந்த 2 பேருக்குள்ள இந்த நீயா நானா பேட்டில் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்ததில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை. பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் எ ஆல்டர்னேட்டிவ். புது தலைவர் கேட்குறாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. பார்த்து சலிச்சு போச்சு இந்த 2 கட்சியும். இவன் ஒரு 30 வருஷம், அவன் ஒரு 30 வருஷம், போதுமடா சாமின்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. 2 பேருக்கும் வித்தியாசம் வேற இல்லைங்க. இவங்க சும்மா இந்த இந்துஸ்தான் லிவர் கம்பெனி மாதிரி 10 சோப்பு பண்ணுறான் அவன், 10 பிராண்ட் நேமில். அது மாதிரி தான் இது. 2 பேருக்கும் பெரிய விஷயம் இல்லை. அதனால ஜனங்களுக்கு விஜய் வருது ஒரு ஆல்டர்னேட்டிவா. விஜயகாந்தை கூட கொஞ்சம் பார்த்தாங்க, ஆனால் அவர் ஏமாத்திட்டார். தட் வாஸ் வெரி ஷார்ட் லிவ்டாக ஆகிப்போச்சு. இப்போ விஜய் வந்து நான் இனி சினிமாவுக்கு போக மாட்டேன்டான்னு எல்லாத்தையும் பரனில் கட்டி போட்டு கோதாவில் இறங்கிட்டார் பாருங்க, சீரியஸ் பிளேயராக. அது வந்து ஜனங்களை வந்து கான்ஃபிடென்ஸ், ஓகே ஹியர் இஸ் எ மேன், இவங்களிருந்து மாறுபட்ட ஒரு ஆள் வரான். வரும்போதே அவர் ஒரு மெசேஜோடு வராரு. பணத்து மேலே ஆர்த்தி இல்லை, பணத்து பின்னால் ஓடலை, திக் போட்டு வராரு ஒரு 500 கோடி வருஷத்துக்கு. ஸோ அப்போ மக்களுக்கு பண்ணணும்னு ஒரு ஆள் வராரும்போது அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. 2வது பாஸ்ட் சர்வீஸ், மக்கள் இயக்கம், ரசிகர் மன்றம் அப்படின்னு நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்துடுச்சியா அப்படின்னா, அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் வந்து ஓட்டு போடும். இந்த வாட்டி நீங்கள் பாருங்கள், இந்த வாட்டி வந்து போலிங் பர்சன்டேஜ் வில் பி வெரி வெரி ஹை. இதுவரையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட மிக அதிகமான அந்த கான்ஃபிடென்ஸில் தான் சொல்கிறார் விஜய். ஒரு வீட்டிலேருந்தும் வருவான் பாரு, இன்னைக்கு வெளியே வா விஜய் வெளியே வான்றல, எல்லா விஜயும் வருவான், போய் ஓட்டு சாவடியில் நிற்பான் பாரு லைன்லன்னாரு. அதனால் வந்து எனக்கு வந்து அட்வான்டேஜ் விஜய்க்கு இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் இஸ் க்ளீன் இமேஜ். இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமாக இருக்குல்ல, பேர் ரிப்பேர் ஆகிருக்கு, பியாண்ட் ரிப்பேர்னு சொல்லலாம். அதனால் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு வராரு. அதனால் வந்து அவருக்கு எவ்வளோ நெளிவு சுழிவு தெரியும். என்னால் இவங்க வண்டியாக பணத்தை கொட்டுவானுங்க, வந்து கேண்டிடேட்ஸையே விலைக்கு வாங்கிடுவானுங்க. இப்போ பாருங்கள், நேற்று நடந்த ராஜ்யசபா தேர்தலில்
ஒரிசால 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து பணத்தை வச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி திமுக இங்கே அதே தான். பிஜேபி இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாட்டில் திமுக. அங்கே மோடி மீடியாவை மடக்குனாருன்னா இவர் காலில் போட்டுக்குவார். ஸோ 2 பேருக்கும் பெரிய அளவுக்கு, அதனால தான் அவர் சொன்னார் பாயாசம் பாசிசம்னு. 2 பேரும் ஒன்றும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லைங்க. எனி டைம் தே மே ஜாயின். ஸோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ சொல்ல மாட்டேன் விஜய் வந்து. ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், தேர்தலுக்கு பிறகு எய்தர் விஜய் வில் பி த கிங் ஆர் கிங் மேக்கர். விஜயுடைய ஆதரவு சப்போர்ட்டு இருந்தால்தான் ஆட்சி அமைய முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வில் கம். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் 1952 2026 வில் பி அ ஹங் அசம்பிளியாக தான் அது வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை மாறலாம். இந்த ஒரு மாசத்துல எது ஒன்றாலும் நடக்கலாம். அரசியலில் ஒரு நாள் என்பதே ஒரு யுகம் மாதிரி. அதனால் பட் என்னுடைய இனிஷியல் அசஸ்மெண்ட் என்னன்னா, there will be a hung assembly due to the stiff competition between 3 fronts in majority of the assembly seats. நேரோ மார்ஜினில் தான் ஸ்கிரேப் த்ரூ ஆவாங்க எல்லாரும். பெரிய கேக் வாக்கெலாம் வரும்னு நான் நினைக்கல. மேபி மக்கள் எழுச்சி பெற்று வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கடி நான் சொல்லுவேன், கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா கோமணத்தை உருவிட்டு துரத்துவாங்கன்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, 2 தொகுதியில் தான் ஜெயிக்க வைப்பாங்க, 232 தோக்கடிச்சிருவாங்க, இல்லைன்னா 184 ஜெயிச்சுக்க வச்சிருவாங்க. அந்த இன்ஸ்டெபிலிட்டியே இருக்காது தமிழ்நாட்டில். அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த தொங்கு சபை அதெல்லாம் வராது. கிளியர் வின்னர் எமர்ஜ் ஆகிடுவார். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். தொங்கு சட்டசபை தான் வரணும் இல்லை, அதை நோக்கி போவோம். அதனால் ஒருவேளை மக்களுக்கு வந்து எழுந்து வந்து போடா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், விஜய் வரட்டும், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு தீவ்ஸ் இருக்காங்கல்ல தக்ஸு, அதை விட பரவாயில்ல, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பரவாயில்லன்னு கூட நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறேன், 3 அணிகள் களத்தில் பலமாக மோதுகின்றன. இதில் எவர் ஜெயித்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியாக பிடிச்சி போடுறாங்கன்றது காரணமே திமுக அது ஒரு 75 வருஷ கட்சின்றதால அதுக்கு தெரியுங்க. தே நோ த பாலிட்டிக்ஸு, களத்தில் எப்படியெல்லாம் ஆமாம் எல்லாம் தெரியும். அதனால தான் பிரேமலதாவை பிடிச்சி போடுறாங்க, இந்த கருணாஸ் பிடிச்சி போடுறாங்கள, ஓபிஎஸ்ஸு எல்லாரையும் பிடிச்சி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். பட் அட்வான்டேஜ் ஃபார் விஜய். இந்த கேமில் வந்து அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. பட் ஐ கான்ட் சே நவ் இட்ஸ் இஸ் ஏ வின்னர், கிளியர் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டியூ கோர்ஸில் எப்படி அவர் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் எப்படி கேண்டிடேட்ஸ் எல்லாம் போடுறாரு, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எதிர்கட்சிகள் என்னெல்லாம் பாம்பு போட போகிறாங்க, 2000 நாங்கள் 3000 கொடுக்குறோன்னு சொல்லுவாங்களா, ஆனால் அதெல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில். ஏன்னா நான் இதோட முடிக்கிறேன். இவர் கொடுக்குறாரு விஜய், இந்த உறுதிமொழி வந்து நடக்குமா, ஃபைனான்சியல் பொசிஷன் இருக்குதா, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னெலாம் சொல்கிறாங்க. 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா, 1 பவுன் தங்கத்து தாலி கொடுக்க முடியுமா, தங்கம் வைக்கிற விலையில் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 பேரும் இருக்காங்களே திமுக அதிமுக, அவங்கெல்லாம் 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த 30 வருஷத்தில் அவங்க இப்போ சொல்கிறதெல்லாம் செய்யலை? when they were in power. ஏன் வந்து 2000 கொடுக்கல உரிமை தொகை மகளிருக்கு எடப்பாடி போன டேர்மில்? இப்போ தான் சொல்கிறாரு. ஏன் ஆண்களுக்கு பஸ் பயண இலவசத்தை ஏன் ஆட்சியிலே இருக்கும்போதே பண்ணியிருக்கலாமே? ஸோ இதெல்லாம் வந்து தேர்தலுக்காக சொல்கிற எம்டி ஸ்லோகன். நம்ம மோடி செஞ்சார் இல்லையா, 15 லட்சம் கொடுக்குறேன்னு சுவிஸ் பேங்க்லேருந்து கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு வந்து, அது மாதிரி இவங்க ஒரு ஜும்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் விஜய் போடுற புரிதுமைனா அவர் ஆட்சியில் இருந்தது இல்லை, அதிகாரத்தில் வந்ததே இல்லை. அவர் நான் வந்தால் செய்கிறேன்றாரு. ஓகே, வாட் இஸ் ராங் இன் இட்? நீங்கள் இருந்து இவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணியும் செய்யாத புதுசாக இப்போ தான் ஏதோ ஆட்சிக்கு வந்த மாதிரி வரப்போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இதெல்லாம் ஏன் உங்கள் ஆட்சி காலத்தில் செய்யலை? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் அதை பண்ணுவேன், கடல் நீரை குடிநீர் ஆக்குவேன், அப்படி ட்ராமாலாம் போடுறீங்க இல்லையா. ஒய் யூ ஹவ் நாட் இம்ப்ளிமெண்டட் ஆல் தோஸ் திங்ஸ் டூரிங் யுவர் டென்யூர் ஃபார் த லாஸ்ட் 30 years? இப்போ இந்த ஆள் செய்கிறாருன்னா லெட் அஸ் கிவ் ஹிம் எ சான்ஸ். 5 வருஷம் கழித்து பேசலாம், என்னையா சொன்ன செய்யலன்னு. இப்போ திமுக என்ன சொன்னாங்க,
நீட் தேர்வை ரத்து பண்ணிவிடுவோம். முதல் கையெழுத்து அதான் நாங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அது மத்திய அரசில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் வரும் என்றார். சரி, 2 கேள்வி நான் கேட்குறேன். முதல்வர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், அந்த கட்சியும் 75 வருஷ கட்சி. உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்றது எப்போ தெரியும்? நேற்று ராத்திரி தான் தெரியுமா, இல்லை 21 சட்டமன்ற தேர்தல் போது தெரியுமா? அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சும் இப்படி நீங்கள் ஃபால்ஸ் ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா அப்போ அது நீங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ உங்களால் முடியாத போது அது முடியும்னு சொல்கிறதே ஏமாத்து வேலை தானே. ரைட். 2வது, உங்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாத்தியன்றீங்க. அப்போ இதை எப்போ சொல்லணும்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தானே சொல்லணும், சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சொன்னீங்க. ஸோ ஜனங்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுவீங்க, அதை ஜனங்க கேட்டு ஏமாந்துட்டே இருக்கணுன்றது ஏதாவது தலைவிதியா என்ன? அதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா. சரி, இப்போ அதே மாதிரி நீங்க சொன்னீங்க திமுகவும் அதிமுகவும் நிறைய கட்சிகளோட வந்து இருக்காங்கன்னு. ஆனா தாவேகா வந்துட்டு தனித்து தான் நிக்கிறாங்க, என்டிஏவோட கூட்டணியும் வைக்கல. தனித்து நிக்கிறனால அவங்களுக்கு அது பலவீனமா அமையும்னு நினைக்கிறீங்களா? See, always 2 is better than 1, 3 is better than 2. தேர்தல் அரசியலில் உங்களுக்கு வந்து கூட்டணிகள் இருப்பது நல்லது, அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக அமையும். ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க பலமாக இருக்கணும். அதுக்கு இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற 10 கட்சியை சேர்த்து வச்சு எவ்வளோடான்னு எடை போட்டால் 0.5 கூட இருக்காது. சரி, அதனால் கூட்டம் தான் பெருசு. டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த சூப்புன்ற மாதிரி நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதால உங்களுக்கு பலம் வந்துச்சுன்னாதீங்க. தெலுங்கில் ஒரு ப்ரோவர்ப் இருக்குமே, என்னது அது, பேரு பெத்த பேரு தாக நீళ్ళు லேதுன்னுவாங்க. ஆள் ரொம்ப பெரிய ஆள் தான், ஆனால் வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காதுன்னு. அது மாதிரி திமுக பெரிய கூட்டணி தான், பட் நெட் ரிசல்ட் வாட் இஸ் இட்ஸ் ஷேர் ஆஃப் ஓட் பவர் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் கூட்டணி தேவையானா இன்னைக்கு இருக்கிற இந்தியன் சிச்சுவேஷனில் கூட்டணி தேவைதான். ஆனால் கூட்டணின்னா அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருந்தால் அது வேஸ்ட்டுங்க. ஒரு கொள்கை கோட்பாடில் ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் என்ன வகையில் கூட்டணி இருக்கிறது நியாயம்? இவங்க தொழிலாளிக்காக நிற்கிறவங்க, திமுக முதலாளிகளுக்காக நிற்கிறது. உதாரணம் சாம்சங் போராட்டம். தொழிற்சங்கம் வந்து போராடுது, மந்திரிங்க போயிட்டு முதலாளிக்கு ஆதரவாக சொல்லிட்டு வராங்க. ஸோ இவங்களை இணைப்பது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆள் இருக்குங்கிற ஒரு இதுக்காக அவங்க எடுத்துக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புன்றாங்க. அப்படி பார்த்தா கூட திமுக பாஜகவோட அலையன்ஸ் வச்ச கட்சி தானே, நாளைக்கு வைக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால் வந்துங்க ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலையன்சஸ் அது தேவையில்லை. அலையன்ஸ் இருந்தால் நல்லது, ஆனால் அது வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு கோட்பாடு ரீதியான கொள்கை ரீதியான அலையன்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும். அது இல்லைன்னா இப்படி தான் 5க்கும் 10க்கும் சீட்டுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும். விஜய் அவர்கள் பெரம்பூர்ல நிக்க போறதா இப்ப செய்தி வந்திருக்குல்ல சார், அவர் பெரம்பூர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை தான் கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, தாவேகா பெண் தொண்டர்கள் சில பேர் துறைமுகம் தொகுதி இருக்கு இல்லையா, அமைச்சர் சேகர் பாபு ரெப்ரசன்ட் பண்ணுறார் எம்எல்ஏ, அந்த தொகுதியில் ஏதோ சர்வே எடுத்திருக்காங்க ஒரு நாள், ஒரு பின்னிரவில் ஒரு 6 மணி 7 மணிக்கோ போயிட்டு. அப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் அந்த சேகர் பாபு சில ஆட்களை அனுப்பிச்சு, குண்டர்களை, ஆட்கள்னு ஏன் சொன்னோம், தொண்டர்கள்னு சொல்லலாம், அனுப்பிச்சு அவங்க மேலே தாக்குதல். ஒரு கர்ப்பிணி பெண் அதில் வயிற்றுலலாம் எட்டி வச்சிருக்காங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க தாக்குனதா அந்த 2 திமுக அம்மாக்கள் போய் படுத்துக்கின்னு அவங்க டிவி பேட்டிலாம் கொடுத்து, சன் டிவிலலாம் வரும், அதெல்லாம் அவங்கெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணாங்க. எங்களை வந்து தாக்கிட்டாங்க, எங்களை கொண்டுட்டாங்க, அவங்க மூஞ்சிங்களை பார்த்தாலே 4 பேரை கொலை பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க. சரி, அப்போ இந்த செய்தி விஜய்க்கு போய் ஒன்றும் இல்லை, நம்ம வட சென்னையில் ஒரு சர்வே எடுக்க போனால் நம்ம ஆளுங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க, பொய் கேஸ் போடுறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, பெண் என்றும் பாராமப்படுறாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம், ஏன்னா இந்த மாதிரி நடக்குதுன்னு அவர் விசாரித்தப்போ வட சென்னை வந்து நம்ம தாதா சேகர் பாபு தான் அமைச்சர், அவரை மிஞ்சி அங்கே எதுவும் நடக்காது, அணுவும் அசையாது. அப்படியா? அப்போ ஓடுறா வண்டி அங்கே விடுறா அப்படின்னாராம்.
வட சென்னையில் நான் நிற்கிறேன். சேகர் பாபுக்கு நம்ம பாடம் புகட்டுவோம், பழி தீர்ப்போம் நமது பெண்களை வந்து இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துதுன்னு சொல்லி அப்படி தான் ஒரு பல பேர் சொல்கிற மாதிரி கிறிஸ்டியன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, முஸ்லீம்ஸு. ஏங்க விஜய் வந்துங்க ஜாதி மதங்களை கடந்த தலைவருங்க. எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி. இப்போ ஜெயலலிதா பிராமின், எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்காங்க பிராமின்? ஆனால் அவங்க எப்படி 10 வருஷம் தொடர்ச்சியாலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்களே, அதிமுகவே அசைக்க முடியாத நடத்துனாங்களே. ஸோ சர்டன் லீடர்ஸ் ஆர் பியாண்ட் பார்ட்டி, ரிலிஜன், கேஸ்ட், இந்த இதெல்லாம் கிடையாது, பொதுவான ஆட்கள். ஆனால் சில பேருக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் கவுண்டரு கொங்கு வேளாளரை வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டலான்னு பார்க்குறாரு. ஓபிஎஸ் டிடிவி இந்த முக்குளத்தோர் ஓட்டை வச்சுக்கினே வண்டி ஓட்டலாம். திருமாவளவன் SC ST ஓட்டு, அதுக்கு நிறைய பேர் புரட்சி பாரதம், அப்புறம் கிருஷ்ணசாமி, பகுஜன் சமாஜ், இப்படி நிறைய. ஸோ இந்த தலைவர்கள் மத்தியில் விஜய் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு டேக்லைனோட கட்சி ஆரம்பித்து டாக்டர் அம்பேத்கரை கொள்கை தலைவராகவும் பெரியாரையும் கொள்கை தலைவர், காமராஜர் இப்படிலாம் வச்சதன் மூலம் இவர் வந்து பியாண்ட் ஆல் தீஸ் நான்சென்ஸ். கட்சி என்பது, தாவேகா என்பது இந்த சில்லறை விலைகளுக்கெல்லாம் மேலே. அதுவும் விஜய் என்பவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அறிமுகமான ஒரு ஆள். அவரை கொண்டு போய் பெரம்பூரில் கிறிஸ்டியன் இருக்காங்க, மைனாரிட்டிஸ் இருக்காங்க, அதனால தான் இதை செலக்ட் பண்ணார் அப்படின்னு சிறுமைப்படுத்துவதை நான் வெறுக்கிறேன். இஸ் ஏ பீப்புள்ஸ் லீடர். திமுகலே ஒத்துக்குவாங்க, எங்கே நிறுத்த வச்சாலும் தோக்கடிக்க முடியாத அவர், ஜனங்க அந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு. அதனால் அது என்னத்துக்காகன்றது அவருக்கு தான் தெரியும். என் கணக்கு இதுதான். நல்லா இருந்துச்சு சார். அதை கேட்கும் போது மீன் லைக் இவங்களுக்காக எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதுக்காக அவர் அங்க நிக்கிறாருங்கிறது, நியாயம் கேட்பதற்காக, பாடம் புகட்டுவதற்காக, சேகர் பாபுவினுடைய அராஜக அரசியலுக்கு, அதுக்கு தான் அவர் வராரு. தவிர வேற எனக்கு சேஃப் சீட் இது, எனக்கு வந்து இது வசதியா இருக்குது அப்படின்றலாம் கிடையாது. அரசியல் களத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.